संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरगभृङ्गराजं रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीवासरामानुजमुनिकरुणा लब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमत्सृत्यन्तरामानुजनृपते प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमत्श्रीवासरामानुजमुनिमपरं संश्रिये ज्ञानमार्गं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणा लब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथार्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमद्वेदवतं लक्ष्मणमुने प्राप्तमागमान्तद्वयं तेन श्रीरघुपङ्गवाङ्घ्रियुगळे नस्तात्मरक्षाभरं श्रीमत्श्रीनिधियोगिवर्यकरुणा लब्धोक्तचक्राङ्गनं वन्दे शान्तिविरक्तिपूर्णमनघं श्रीरङ्गनाथं गुरुम्. இப்ப நாம திருவாய்மொழியில தனியன் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் நாம திருவண்ணாமலை தாத்பரத்னாவளிக்கு ஆரம்பிப்போம். முதல்ல தனியன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னால இப்ப ஸ்வேதா என்னம்மா? ஆமா ஆமா வெயிட், அதுக்கு முன்னால ஒரு சின்ன இது பண்ணல. இப்ப இப்போ ஜெயந்தி ரங்கராஜன் உனக்கு பாட்டு பண்ணணும். அதுக்கு முன்னால ஸ்வேதா இருக்கியாமா? இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கேட்கணும் அவனுக்கு கீதா பாஷ்யத்துல, அவ எல்லாருக்கும் தெரியணும்னு கேட்டு அந்த பாயிண்ட் மாத்திரம். ஓகே, இப்ப இது 10வது சாப்டர்ல அத்தியாயத்துல 39வது ஸ்லோகம் இல்லையா? यस्यापि सर्वभूतानां बीजं तदर्घं अर्जुन तत् अहम् अर्जुन न तदस्ति विनाय स्यान्मया भूतं चराचरम्. இதுல என்ன இருக்குன்னா, சொன்ன மாதிரி ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். At every stage in everyone's life, every stage, Bhagavan is involved. ஒரே நிமிஷம். பகவான் இஸ் இன்வால்வ் இன் எவ்ரி ஸ்டேஜ். இது என்ன இருக்குன்னா பீஜம்னு சொல்றேன். நான் அந்த வேற இதை சொல்ற போது ஒரு மாங்காய், ஒரு மாமரத்து வேற இருக்கு வச்சுக்கோங்க. மாமரத்துல எல்லா மாமரத்தும் ஒன்ன மாதிரி இருக்கா? இல்ல, சிலதெல்லாம் மரம் வருது, சிலதெல்லாம் மரமே வருது. அதுவும் மரம் வந்தா கூட சில மரங்கள்ல நிறைய பழம் கொடுக்கறது, மீதி சிலதெல்லாம் பழம் கொடுக்கறது. என்ன பகவான் கூடியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன, இதெல்லாம் சரீரம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதுதான் இதுல ராமானுஜரோட அந்த சரீர டெபினிஷன் பார்க்கணும். அத்புதம், பிரில்லியன்ஸ். அவரோட பிரில்லியன்ஸ் இதுலதான் இருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் திருப்பியும் சொல்றேன். யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்யம் தத் சேஷதைக ஸ்வரூபச்ச தத் தஸ்ய சரீரம். சரீரம் என்ன? எந்த ஆத்மா வந்து யாரோட சரீரமோ அந்த ஆத்மா திரவியமா இருந்து அப்படின்னா அதை வச்சு காரியம் பண்ண முடியாது. நியந்தும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம அங்க போ இங்க போன்னு சொல்ல முடியும். இந்த ஊருக்கு வந்து தாரயிதும் தாங்கிறதுக்கும் இருக்கோ அது ஆத்மா. சரீரம் யாருக்கு இல்ல, அது ஆத்மா. யாரு தாங்கப்படுறாளோ, யாரு நவீனப்படுறதோ அது சரீரம். இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு சராச்சரமும் அவனுக்கு சரீரம்னா உள்ள உட்காந்து கண்ட்ரோல் பண்றோம். அதனால்தான் அனுப்பிரவேசம் பண்றோம். அனுப்பிரவேசோட மீனிங்கே இதுதான், உள்ள உட்காந்து நியமனம் பண்றோம். ராஜா மாதிரி வெளியில கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் உள்ள படுறது. ஸோ the control is not absolute. இங்க டோட்டலி அப்சல்யூட் கண்ட்ரோல்.
அதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் இந்த நம்மாழ்வாரும் இப்ப நம்ம சொல்ல போறோம் முதல் திருவாமடியில, கரந்தசில் இடம் தோறும் இடர்த்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே. இது என்ன ஆச்சரியமான, அதை சொல்லும்போது டிஸ்கிரைப் பண்றேன். இது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தட். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடம் திகழ் பொருளையும் இருக்கா, ஒவ்வொரு இடத்திலையும் occupies all the spaces. அது அச்சேதனம். உள்ள இருக்கிற ஜீவாத்மாலையும் சரி அந்தராத்மா ஆயிருக்கு. அதனால occupies the spaces between the objects and the objects between the spaces. அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா அச்சேதனங்களையும் எல்லா சேதனையும் உட்காந்து கண்ட்ரோல் பண்றோம். அச்சேதனங்கள் அப்கோர்ஸ் அந்த இது வழியா ஆத்மா வழியா கண்ட்ரோல் பண்றோம், காலம் வழியா கண்ட்ரோல் பண்றோம். ஆனா சேதனர்களை கர்மா வழியா கண்ட்ரோல் பண்றோம். ஏன் ஒரு வேற ஏன் மரமா போறது இல்லை? சில வேரைகள் தான் மரமா வருது, நல்ல பழுக்கிறது. அதுவும் கர்மா, அதுவும் வித்தியாசம் அதுல கூட வர. அந்த மரத்துல உள்ள சக்தி இருக்கு, அதை அவன் கண்ட்ரோல் பண்றான் மரமாத்து. கிளியரா இருக்காமா ஸ்வேதா? இந்த 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 கன்செப்ட் சொல்றதுக்கு தான் சொல்றேன். இல்லாட்ட மூல பிரகிருதின்னு சொல்லிட்டா இட் டசன்ட் கன்வே. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஹி கண்ட்ரோல்ஸ். அதனால்தான் பகவத் சங்கல்பம் இல்லாத ஒண்ணும் நடக்காது. ஓகே, ரைட். இப்ப நாம தனியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இப்போ ஜெயந்தி ரங்கராஜன் பாட்டு ஆரம்பிக்கிறாளாமா? நீங்க இது தனியன் ஏதோ இன்னும் வேற ஏதோ போன தூரம் பண்ண இன்னும் வான் திகழும் சோலை மதில் அரங்க வன்புகழ் மேல் வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் தடகோபன் தாய் சடகோபன் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் அடியே நமஸ்காரம் மாமா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப நன்னா இருந்து. ஆக்சுவலி எனக்கு என்னோட காலட்சேபம் அடியனுடைய காலட்சேபம் கேட்க வராளோ இல்லையோ, உங்க பாட்டை கேட்க வருவா எல்லாரும். மாமா என்ன அப்படி இல்ல மாமா, நமஸ்காரம். பாக்கியம், பாடம் கேட்கறதே அவ்வளவு இது. இப்ப இல்ல ஆமா, முதல் அவைதித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதாம் உபகானமத்ர போகக
அபிஷகுணவசத்ததேக சேஷி மாறன் சடகோபன் வன்குருகோர் கேர் எங்கள் வாழ்வாம் என்றே தும்மகருகவையார் எம்மை ஆழ்வார் நவரே கரண் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் பெண்குருகோர் நம்பி என்ற மன்னிக்கும் அவதோறும் என்னாவுக்கே கண்ணினொன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் பெண்குருகோ நம்பி என்ற அன்னிக்கும் அவதோறும் என்னாவுக்கே பயனன்றாகிலும் மங்களராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் புயல் நின்றால் படில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் ஒன்றன் மொய்கழற்கன்பையே பயனன்றாகிலும் மங்களராகிலும் நன்றாக திருத்தி பணிகொள்வான் புயல் நின்றால் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் ஒன்றன் மொய்கழற்கன்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் என் குருகோர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி காண்மினே அன்பன் என் குருகோர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகோ நம்பி என்ற அன்னிக்கும் அமதோறும் என்னாவுக்கே ஸ்ரீ சடகோபவாங்மயம் சகசிரசாகோபனிஷத் சமாகமம் திருவழுதி நாடென்றும் தென்குருகோரென்றும் மறுபினிய பண்பொருணல் என்றும் மரமறைகள் அந்தாது செய்தான் அடியணையே இப்பொழுதும் செந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகோர் பேணும் எனத்தாறு எல்லாதிருந்தேன் தாலும் ஏதும் குறைவில்லேன் எந்தை ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் ஐந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஐந்த பெரும் சீரால் சடகோபன் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வந்துகளும் சோலை மதில் அரங்கர்வன் புகழ்மேல் பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இருநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் வாழ்வினையும் மோதும் குறையருவோர் யாழின் இசை வேதத்தியல் विख्यातो यति सार्वभौम जलधेर्चन्द्रोकेन च श्रीभाष्येण यदन्वया स्वविदिता श्रीविष्णुचित्तादयग व्याख्यां भाष्यकृताग्नियोपनिषदां योद्रामिलीनां व्यगा पूर्वं तं कुरुकेश्वरं गुरुवरं कारुण्यपूर्णं भजे இப்ப வான்துகளும் சோலை இல்லையா? வான்துகளும் சோலை முதலரங்கர் வன்புகமே. இது பராசர பட்டர் அருளிய வான்துகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மலைகளாயினும் இந்த முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். வான்துகளும் சோலை மதிலரங்கர் ஆகாசம் வரை அளாவியிருக்கும் சோலைகள் நிறைந்தும் மதிலினால சூழப்பட்டிருக்கும் அரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதானா எம்பெருமானின் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயினும் அந்த ரங்கநாதனுடைய விலட்சணமான கீர்த்திகளை முன்னோர்களால் சொல்லி நிர்வகிக்கப்பட்டனமும் தமிழ் வேதங்களான இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களையும் இந்த முதல்தா ஷடகோபன் முதலில் தோன்றுவித்தார் நம்மாழ்வார். மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். இந்த 1000ஐயும் எல்லா கோவில்களையும் அனுசந்திக்க செய்து வளர்த்த, அதனால் பிரேமத்தை கொடுத்த தாய் ராமானுசனான எம்பெருமான். இப்ப நான் சொன்னேன், அந்த
நம்மாழ்வார் இதை வச்சுருந்தான் ராமானுஜரை இது பண்ணிருந்தான். இப்ப கரந்தது அதான் அவர் சரீரத்தோட டெபினேஷன் அதுல இருந்து வர்றது அவருக்கு ராமானுஜன். அதனால்தான் திருவாய்மொழியே இந்த தாய் நம்மாழ்வார், வளர்த்த தாய் ராமானுஜன். ஏன்னா அவர் 6000 படி பண்ணி எல்லாரும் கோயிலும் இது பண்ணி விளக்கம் கொடுத்து அவருடைய உண்மையான யாதாத்மியம் சொல்லி அப்புறம் எல்லா கோவிலையும் அனுசந்தானம் பண்ண வச்சு. ஆனா இதுல ஒரு சந்தேகம், பராசர பட்டர் கிளைம்ஸ் அவர் ஸ்ரீரங்கேஷ புரோகிதர் தானே. ஏன்னா ரங்கநாதரோட பட்டனா எல்லாம் தன்னோட கோவிலுக்கு இஸ் அப்ராப்ரியேட்ஸ். அப்ப என்ன திருவாரூர் முழுக்க ரங்கநாதனுக்கே அதுல திருவெங்கடத்த பாசுரம் இல்லையா, இந்த பாசுரம் குழந்தை பாசுரம் இல்லையா, திருவெண்ணகர் பாசுரம் இல்லையா, அது எப்படி ரங்கநாதரையே மொத்தம் சொல்றாரு அப்படின்னு சொல்ல முடியும்? இது வெறும் ரொம்ப ஷாவனிஸ்டிக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு. ஆனா அதுக்கு பதில் சொல்றாரு, இதுக்கு இருக்கு, அதுல அர்த்தமும் இருக்கு. அவர் இல்லாம பண்ற ஃபர்ஸ்ட் இந்த அத்தியன உற்சவம் ஆரம்பிக்க ராப்பத்தை தான் ஆரம்பிச்சு. அதுவும் திருமங்கை ஆழ்வார் ரங்கநாதன் முன்னால் அபிநயம் திருநெடுந்தாண்டகம் பாடி அபிநயம் பிடிச்சு அவரை ஒத்துக்க வச்சார். அப்புறம் நாதமுனிகள் பின்னால வந்து எல்லா ஆழ்வார்களையும் பண்ணி பகல் 10 பண்ணி 4000 சேவிக்க வச்சு அத்தியன உற்சவம். இதுல பின்னால சொல்ல போறோம் தாத்பரிய ரத்னாவளி இல்ல ஒவ்வொரு 10 இருக்குல்ல, 1000 ஸ்லோகம்னா ஒரு 10ன்னா இங்க 10ன்னா 10 பாசுரம் இல்லை, 10 திருவாய்மொழி. 10 திருவாய்மொழின்னா 100 பாசுரங்கள். அதனால நாம இன்னொரு டெர்மினாலஜிக்கா வச்சுக்கோங்க. முதல் 10ன்னா முதல் திருவாய்மொழி அல்ல, 10 பாசுரம் கொண்ட திருவாய்மொழி அல்ல. முதல் 10ன்னா முதல் 100 பாசுரம். அதுங்க இதுதான் டெர்மினாலஜி, இதுதான் ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த முதல் 10ல ஒவ்வொரு 10லும் என்னென்ன குணத்தை சொல்றது அப்படின்னு 1000 குணம். இந்த 10 குணம் ஒவ்வொரு 10லும் ஒரு குணம் சொல்லி 10 குணங்களா இருக்கு. ஒவ்வொரு 10லையும் 100 பாசுரங்களால 10 × 100 1000 குணங்கள் சொல்லப்படுறேன்னு சொல்றேன். நிகமாந்தமாக சொல்ல பார்க்க போறோம். அதுல முதல்ல அந்த குணம் என்னது? சேவியனாக இருப்பதா. முதல் சேவியனாக இருப்பதா அவனே ரட்சகத்தை சொல்றது. அதுக்கு இங்க கங்குலும் பகலும் ஒரு 10 பாசுரம் தானே பாடியிருக்கார் ரங்கநாதன் மேல. கங்குலும் பகலும் கண் துயிலறையாள் கண்ணனே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் பாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தடிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாயிருக்கும் செங்கயல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே. இந்த தாய்ப்பாசுரம் என்ன எனக்கு அந்த மாதிரி இந்த பராங்குஷ நாய்க்கு இந்த மாதிரி உன்னை பிடிச்ச இது மாதிரி அழைச்சிட பயிற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, என்ன பண்ண போறேன்னு கேட்பாரு. அந்த கங்குலும் 10 பாசுரம் தான் டைரக்டா ரங்கநாதன் மேல பண்ண. ஆனா அது எப்படின்னு பாருங்க. முதல் 10ஓட குணம் சேவியனாக இருத்தல். அது இங்க என்ன இந்த திருவாமிடல் எங்க சொல்றேன்னா சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் அப்படி அதுல வரும் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. 2வது 10 போக்கியனாக இருப்பதா. அங்க போனா மோட்சத்துல புருஷார்த்தமே போக்கியமா எல்லாத்தோட மேலான ஆனந்தம் கொடுக்கணும். அப்படி இருக்கானால உபேயமாக இருப்பது. அப்படி என்ன புருஷார்த்தமாக இருப்பது. என் தாமரை கண்ணா அப்படின்னு சொல்றாரு. 3வது திவ்ய மங்கள விக்கிரம். அந்த குணத்தை சொல்ற. ஜீவன் எம்பெருமானையே அனுபவிப்பனாய் இருக்க. அப்படி அவனுடைய திவ்ய மங்களம் விக்கிரம்னா வெறும் அந்த விக்கிரம் அழகமத்திரம் அதுக்குள்ள இருக்கிற எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கும். அதனால திவ்ய மங்கள விக்கிரம் காகுத்தா கண்ணனே என்றும் அப்படின்னு அந்த வார்த்தையிலாக சொல்லப்படுகிறது. எல்லா போக்கியங்களுக்கும் மேலாக இருப்பதால் ஜீவனுக்கு பிரியமா இருக்கு. கட்டமே காதல் என்று முற்சிக்கும் கடல் வண்ணா கடிஜைகான் என்னும் அப்படின்னு. கட்டம்னா இங்க கஷ்டம் தெரிவு. கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் அப்படின்னு. ஏதோ இந்த பக்தி இருக்கே ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம், என்ன இப்படி வருத்துறது, இது சொல்லுமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு. நிஜமாவே நோவுபடுத்தும் பிரிஞ்சிருந்து. அந்த மாதிரி நோவுபடுத்தும்.
அதனால அதனால ஏன் அப்படி நோப்படுத்து? அவரை விட்டு பிரியும். என்ன பரமபோக்கியமாய் இருக்க, எல்லாத்தோட மேல போக்கியமாய் இருப்பது. அந்த வஸ்துவை விட்டு பிரிய மனசு வராததா. 5வது 10 எல்லா புருஷார்த்தங்களையும் அதன் காரணங்களையும் கொடுப்பதால் அவன் உபாயம் ஆவதையும், அவனே உபாயமாக இருந்து வேறொரு உபாயம் வேண்டாததால் அவன் மோட்சம் உபயம். அதுக்கு அது என்ன வழி? அவன் தான், அவனோட கருணை தான். அவனை என்ன பண்ண, திருவடிகளை சேர்த்து ஒண்ணு பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால அவனே இப்ப வேண்டுவதால் எல்லா புருஷார்த்தம் கொண்டு, அது மாத்திரம் இல்லை, இங்க லோக புருஷார்த்தம் அவன் தான் கொடுக்கும் அவனுக்கு. அதுக்கு இங்க ரங்கனா இந்த கங்குலும் பல எங்க வருது? ஏன்னா அலைகடல் கடைந்த ஆரம்பு, அங்க க்ஷீராப்தி கடைஞ்ச உடனே மகாலட்சுமி வர. மகாலட்சுமினால இந்த 3 லோகம் பட்டு போன ஜனங்கள்லாம் திருப்பி மரம் செடி கொடி எல்லாம் திருப்பியும் மலர்ந்தன, எல்லாம் சேவமா இருந்தன, விளைச்சது. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லதாச்சு. தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கிடைச்சது. எல்லாம் அந்த அலைக்கடல் கடைந்ததுனால. அதனால அவன் என்ன பண்றான்? எல்லா புருஷார்த்தங்களையும் அதன் காரணம் அவன் தான். 6வது 10 சரணாகதி செய்தவருக்கு வஷ்யனாகையால் அவன் சரணாகத வஷ்யன். ஏன்னா அவனே உபாயம். அவன் வைகொள் பாம்பனையாய் இவள் திறத்தருளாய், நீ இவளுக்கோசரம் தான் ரங்கநாதன் இங்க படுத்துட்டு இருக்க, அப்படி இவளை விட்டு நீ நீ இருக்கலாமோ அப்படின்னு கேட்கிற. இவளுக்கோசரம் தானே இங்க ஸ்ரீரங்கத்துல எழுந்திருக்க அப்படின்னு. அவனே உபாயம் அவன். 7வது 10 தன்னை ஆசிரியத்துவுக்கு அனிஷ்டங்களை போக்குவதால், அனிஷ்ட விரோதி. துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் என் தீர்த்தனே. இங்க இன்பங்கள் தான், துன்பங்கள் மட்டும் துன்பங்கள் இன்பங்கள் என்ன? இந்த இன்பங்களும் நமக்கு பெரிய போக்கியமான பகவானிடமிருந்து தூர விலக்குவது. சோ இதுவும் துன்பம் தான், இந்த லோக சுகங்களும் துன்பம் தான். அப்படி தீர்த்தன். 8வது பக்த சந்தானுவர்த்தி, அப்படியே பக்தர்களின் இஷ்டப்படி நடந்து கொள்ளும். கொடுந்த வானவர்கட்கு என்னும் குன்றேந்தி கோனிரை கத்தவன் என்னும். இப்ப தேவர்கள்லாம் சென்னடைஞ்சா நீங்க அமிர்தம் வேணும்ன்றான். நீ என்ன லாய்க்கு எல்லாம் அயோக்கிய பசங்க இப்ப கேட்கிறேன்னு சொல்ல. சரி, அதுவும் பண்றான், அமிர்தம் கொடுக்குறான். அதுக்கோசரம் என்னெல்லாம் பண்றான்னா இன்னைக்கு சொன்னேன். இதே மாதிரி இது என் திருமகள் சேர் மறுவனே என்ன இல்ல, ஆசிரித குன்றேந்து குளிர்மழை காத்தும். அந்த மாடுகள் இதெல்லாம் இது அந்த கோகுலத்துல கதற போது அப்படியே 7 நாள் கோவர்தனை பிடிச்சு மலையை வச்சுட்டு நின்று. எதுக்கோசரம்? எல்லாம் அவளுக்கு தான் இது காமிக்கிறது. அரிஷ்டங்களே அப்படின்னு அவளுக்கு கஷ்டத்தை போக்குறது. பக்தர் சந்தானுவர்த்தி, அவன் இஷ்டப்படி என்னை காப்பாதுன்னு சொன்ன உடனே. அதுக்கு முன்னால இந்த தேவர்கள்லாம் எனக்கு இது வேணும் அமிர்தம் வேணும்னு அதுக்கோசம் என்னெல்லாம் கூர்மாவதாரம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில மோகனாவதாரம் பண்ணி அவளுக்கே அமிர்தமும் கொடுத்தான். 9வது 10 அவ்யாக சுகிருத்தம். அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு இது வெல்விஷம். ஏன்னா நாம் அவனோட சொத்து. நமக்கு நல்லதையே செய்பவனாக இருப்பதும், நம்ம இவ கஷ்டம் கொடுக்குறான்னு அது எல்லாம் நமக்கு இதத்துக்கு தான் பண்றான். எல்லாமும் நமக்கு இதத்துக்குத்தான் பண்றான். என் திருமகள் சேர் மறுவனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும். இந்த திருமகள் சேர் மறுவனே, அந்த திருமகாலட்சுமியை வச்சுன்றதுனால அவளுடைய கடாட்சத்தினாலதான் இந்த லோகம் எல்லாம் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா இதுவும் அவளிடமிருந்து வரும். எல்லா மங்களமும் அவள்கிட்ட. அதனால அப்படிப்பட்ட மாறுல வச்சுன்றவன் சுகிருதா தான் இருக்கும். அவனுக்கு மேண்டேட்டரி.
10வது 10 அச்சிராதி மார்க்கத்தில் துணையாக சென்று தன் திருவடியில் சேர்ப்பதாலும் வழித்துணை பெருமாள் திருமோகரல. இங்க இந்த பாசுரத்துல என்ன? மூவுலகாளியே என்ன இல்ல, மூவுலகாளியே என்னும் இந்த எல்லா லோகங்களும் அவனுடைய. இந்த லோகங்கள்ல இருந்து இந்த வெளியில போறதும் அவனை கூண்டு போறதும் இந்த தாண்டி கூண்டு போறது வைகுண்ட போறதும் அவனுடைய வெங்கல்பத்தினார். வழியில போற அட்சராதி மார்க்கத்தில போறதும் துணையாக இருப்பதும் தேவர்களே போதும். பிகாஸ் he rules over all the தேவர்கள், அவள் தான் முனிவர்கள்லாம். அவனுடைய சங்கல்பத்தினால நம்மளுக்கு உபகாரம் பண்றான், வழித்துணையாக. அது மாத்திரமல்ல, இங்க 101வது நாடியில வெளியில வெளில வரோம் இல்லையோ, அது யாரு ஒளி இருட்டா இருக்குமா? அங்க இது எப்படி காமிக்கிறான்னு பகவான் தான் காமிக்கிறான். அந்த 101வது நாடியில இருந்து வெளில வந்தாதான் 101வது நாடி. அந்த நர்வுல இருந்து வந்தாதான் அட்சராதி மார்க்கத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்ட அதனால்தான் அவர் முடிக்கிற போது தாத்பரிய ரத்னாவளி கடைசியில முடிக்கிற போது நிகமனத்திலே ரம்யா தாத்பரிய ரத்னாவளி இயம் அனகா ரஞ்சனி ரங்கபர்த்து. அந்த ரங்கபர்த்து, அந்த ரங்கநாதனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பராசர பட்டர் இதெல்லாம் ரங்கநாதனுக்காகவே அப்படின்னு சொல்லி முடிச்சு. அதுவும் தவறில்லை. அதுவும் முதல்ல திருவாய்மொழியில அர்ச்சராதி மார்க்கம் தான், அர்ச்சாரூபந்தான் பிரதான். அர்ச்சைக்கு தான் ஜாஸ்தி விடுவார். அந்த அர்ச்சையில முதல் அர்ச்சாவதாரம் ரங்கநாதன். அதனால அதுவும் ஏற்றது. சரியா? இப்ப இதுல ஏதாவது கேட்கணும்னா நம்மள மேல போகும். சோ பராசர பட்டர் பண்றது எக்ஸாஜரேஷன் அல்ல, மிகச் சொல்வது. என்னது? அடியன் சொல்லுங்க. இந்த கங்குலும் பகலும் இதுல அந்த இதை பத்தி சொன்னது அர்ச்சராதி அந்த பரம்பரை பொறுத்த அது எந்த பாத்திரம்? என்னது? அந்த கங்குலும் பகலும்ல எல்லா இதுவும் வந்துடும் சொன்னீங்க இல்லையா? அர்ச்சராதி இது பரமபதம் போடுறத பத்தி எந்த பாத்திரம்? பரமபத அச்சிராதி மண்டல் கொண்டு பிரதட்சணம் அதுவும் கூட கொண்டு வெளியில கொண்டு ஓவுலகாளியே என்னும் எந்த பாத்திரம்? நீ பாருங்க அதுல. நான் வெயிட் பண்றேன். பாக்கட்டுமா? நான் சொல்லட்டுமா? இல்ல நான் சொல்லுங்க. பாக்குறேன். அது சொல்லுங்க எல்லாரும். அடியன் 10வது பாசுரம். அடியன் அதான் சொல்லுங்க. நான் 10வது பாசுரம். அதனாலதான் கடைசி. அடியன் இது ரொம்ப போக்கியமா இருந்தது. இந்த மாதிரி கேட்டது இல்ல. இந்த எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி குட். அடியன் இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த மணிப்பிரவாள நடல இதுல நம்ம அகோபிலாச்சாரியார் எழுதியிருக்க. இது ரொம்ப அழகான கருத்து. ஆனா கொஞ்சம் மணிப்பிரவாள கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு விட்டுட்டேன். கேட்கறது என்ன, அதுவும் சொல்ல ரொம்ப பரமபோகியமா இருக்கும். அந்த மணிப்பிரவாள நட அப்படியே எடுத்து விடும். அதை நான் உங்களுக்கு எளிய தமிழ்ல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப போக்கியமானது. அப்படியே அந்த இது மைண்ட்ல வந்துடுச்சு. அப்படியே ரங்கநாதரே எதுக்கு ரெஃபர் பண்றாரு அப்படின்ட்டு அப்படியே மைண்ட்ல இதாயிடுச்சு. அடியன் தேங்க்யூ. அதுல just to give a glimpse of அந்த அவர் கோபிலாச்சாரியர் எப்படி சொல்றான்னு சொல்றது. ஒரே நிமிஷம் அந்த ஜஸ்ட் வாத்சல்ய அகோபில தேசிகர் அவர் சொல்றார். இல்ல அதுக்கு அப்புறம் இவர் இந்த தனியனுக்கு வெங்கடாச்சாரியார். இது ஒரே நிமிஷம். இது இல்ல, அவர் தான் இந்த அகோபிலாச்சார் தான் பண்ணிருக்க.
வான்தெகழும் சோலை மதிலரங்கர் வன்மகமேல் ஆகாச வியாப்தங்களான தோப்புகளையும் மதில்களையும் உடைய திருவரங்கத்தை பதியாக உடைய பெரிய பெருமாளுடைய மகோதார கீர்த்தி விஷயமாக என்றபடி ஆந்திர தமிழ் மலைகள் அப்படின்னு சொல்லாயிற்று. திருவாய்மொழி 1000ஐயும் சடகோபன் உண்டாக்கின முதல் மாதா நம்மாழ்வார் என்றபடி தேவிகமின கண்ணை சோழத்தாய் போல் வீதியாலே ஸ்தாபித்து அபிவிருத்தி பண்ணி வைத்த மாதா எம்பெருமானார் என்றபடி இத்தால் சேவா யோக்யாதிபோக்ய என்ற சோகத்தின்படியே திருவாய்மொழியில் தசசதக நிஷ்கிருஷ்டார்த்தங்களான அப்படின்னா தசகம் 1000களிலிருந்து நிஷ்கர்ஷம் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த குண சேவா யோக்கியவாதி எல்லா குணங்களையும் திருவரங்கர் விஷயமான கங்குலும் பகலும் 10 பாட்டிகளிலும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் என்று சேவா யோக்கியத்தையும் தாமரை கண்ணா முகில்வன் அது போக்கியத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முழுக்க சொன்ன டைம் அதனால்தான் உங்களுக்கு சிம்பிள் தமிழ்ல சொல்லியிருக்கேன். சரியா கவிதான்? இது அவரோட பெரியவா அவர் அவர் பண்ணியிருக்காரு தப்பு என்பது அடியன் நானா இருந்தது. இப்ப மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியாக தடையாக தொக்கியலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் குறுகையர்கோன் யாழின் இசை குருகூர் நாதனான ஆழ்வாரின் வீணாகானத்திற்கு ஒத்தான வேதத்து இயல் வேதத்தின் செயலி சுபாவத்தை உடைய அப்படின்னா தத்த ஹித புருஷார்த்தத்தை விளைவிக்கும் திருவாய்மொழியானது மிக்க இறைநிலையும் பிரம்மருத்ராதிகளுக்கும் மேலான திவ்ய தம்பதிகளுடைய மேன்மையையும் மெய்யாம் உயிர்நிலையும் மோட்சத்திலும் அழியாத நித்தியமாமுள்ள ஜீவாத்மாக்களின் ஸ்வரூபத்தையும் இது அர்த்த பஞ்சகம் சொல்ற. முதல் என்ன பாயிண்ட்? முதல் உண்மை திவ்ய தம்பதிகள் எல்லாத்தோட அது உபேயம். உயிர் நிலையும் யார் இது மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்மாக்களின் சுரூபத்தையும் தக்க நெறியும் மோட்சத்திற்கு தகுந்த உபாயங்களான பக்தி பிரபத்திகளையும் தடை ஆகி தொக்கியலும் ஒழுவினையும் திவ்ய தம்பதிகளை அடைய விரோதியாய் இருந்த நம்முடைய நெருங்கியிருக்கும் அனாதி கர்மாக்களையும் வாழ்வினையும் போதும் பலனாகிய பரவதத்தை வாழ்வையும் உபதேசிக்கிறது. அதனால் இந்த அர்த்த பஞ்சகத்தை முழுக்க சொல்வது இதுவும் பராசரப்பட்டது. இப்ப முதல் அவதாரிகை 10 பாசுரம். அது கொஞ்சம் நிதானம் முதல்ல சொல்லியிருக்கேன் சில பேருக்கு. பட் ஷார்ட் ஹேண்ட் வெர்ஷன் கொஞ்சம் எலாபரேட் பண்ணாலும் பண்ணுவோம். கொஞ்சம் பார்க்கலாம். இந்த தாத்த ரத்னாவளி சொல்ற போது முதல் வியாக்கியானம் சாட்சாத் 300 வருஷம் முன்னால் மேல்கோட்டையில் அவதரிச்சு சாட்சாத் சுவாமி. அடுத்து அப்புறம் இவர் பேருவந்தூர் ஆண்டவன் உத்தமர் சுவாமி வியாக்கியானம், அப்புறம் பிரதிபாதி பயங்கர எல்லாரோட வியாக்கியானமும் சொல்றோம். எங்க எல்லாம் முடியுமோ எடுத்து சொல்லியிருக்கோம். சார் ஒரே நிமிஷம். இந்த தாத்த ரத்னாவளி 130 ஸ்லோகங்கள். திருமண சாரம் நின்று பண்ணிருக்கு. அது 26 ஸ்லோகம். இந்த சாரம் இந்த தமிழோபனிஷத்
தாத்பரிய ரத்னாவளி ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகம். 130 எப்படி வரணும்? 100 தானே வரணும். முதல்ல அவதாரிக 10, அப்புறம் நிகமனம் 8, அப்புறம் இங்க மீதி சம்மதம் எக்ஸ்ட்ரா நடுவில் சிலதெல்லாம் 2-3 கூட சொல்றேன். 1க்கு மேல 1. அதனால 130 ஸ்லோகம். இந்த தாத்பரியங்களின் நோக்கம், லட்சியம் என்ன? வாட் இஸ் த ஃபோக்கஸ்? திருவாய்மொழி பாசுரங்களில் ரத்னங்களாக பொதிந்திருக்கும் பகவத் குணங்களை வெளிக்கொணர்ந்து மாலையாக கோத்து இந்த குணங்களை அனுபவிப்பதில் தீரா ஆசையுடன் இருக்கும் பாகவதர்களை மகிழ்வித்து அதனால் திவ்ய தம்பதிகளையும் மகிழ்விப்பதாம். இதுதான் நோக்கம். ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு குணத்தையும், அதனால் 10 பாசுரம் கொண்ட ஒவ்வொரு தசகம்னா ஒரு திருவாய்மொழி சொல்லும், 10 குணங்களையும் இந்த சேர்ந்து ஒரு தசகத்தின் முக்கிய குணத்தையும் 10ஐயும், அதான் சதகமும். இப்படி 100 குணங்களையும் இந்த 10 சதங்களை கொண்ட திருவாய்மொழியும் 1000 குணங்களாக தன்னுள் வைத்திருப்பதை சோமகர்ப்பம் முனீந்திரே அப்படின்னு வரும். எப்படி தன்னுடைய தன்குள்ள கர்ப்பத்துல வச்சுட்டு இதையெல்லாம் எடுத்துக்கொன்றணும். அந்த எடுத்துக்கொன்றது இவரால் தான் முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், குணங்களுக்கு என்ன அவப்பிரபாதம்? நம்ம போய் பெருமாள் அழகு செய்ய இதெல்லாம் இருக்கு, அதுவும் ஒரு குணம்தான். இந்த நாம இங்க இருப்பதும் நாம குணானுபவம் தான் பிரதானம். அதை நாம இப்ப உங்களை இதுலயே சொன்ன பெரிய திருவந்தாதியில சொல்லிட்டு போறோம். முதல்ல மனதை கூப்பிடுறேன். நெஞ்ச நாவில் பொதுவோம் பூயின்ற வண்ணன் புகழ்னா இங்க குணங்கள் பகவான். அதனால குணங்களைத்தான் ரொம்ப, அந்த குணங்களை மிஸ் பண்ணலாமோன்னு போன தடவை சொன்னோம் இல்லையா? இந்த காலக்ஷேபத்துல பெய்யந்தாதி அங்க போன அங்க அவசரப்படவன இங்க இருக்கிறவர்கள நான் குணத்தை நன்னா அனுபவிக்கிறேன். அதுக்கோசரம் நான் மோட்சம் வைகுண்டத்தை விடல. எப்ப நம்ம உடம்பு சாயிறதோ அது என் கையில, இந்த பகவான் கையில. அது நான் அங்க மோட்சத்துக்கு போறேன். அது வரலும் இங்க நான் எதுக்கு அவசரப்படணும்? இங்க எல்லாரோட பாகவத ஆச்சாரோட சேர்ந்து நான் குணானுபவம் பண்றேன். நம்மளோட இங்க நம்ம சொல்றார் பகவான் திருவடி அடைந்தார்னு கூட நம்ம சொல்றது இல்லை. நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரிய திருவடி அடைந்தார். நாம அங்க போறது கூட நாம பேசுகிறே சொல்ற குறைகடல்கள், ஆச்சாரிய குறைகள்னா சத்தம் போட்டிருக்கிற அந்த திருவடி எல்லாம் அங்க எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படி ஆச்சாரிய கண்டுபிடிக்கும்னா அவளுக்கு மாத்திரம் பகவான் தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். நூபுரம் அவளுக்கு. ஏன்னா இத்தனை சொத்தை கொண்டு வந்து அவளுக்கு ரிவார்டு மாதிரி அவ வழியாத்தானே அவெல்லாம் ஜீவன்கள்லாம் அவங்ககிட்ட வந்து சேர்றான். ஸோ அவளுடைய காலக்ஷேபத்தை கேட்கறதுக்கு நாம போகணும். அங்க நாம ஃபார் இன்ஸ்டன்ஸ் அடியனுக்கு ஆச்சாரியன் திருக்குடந்தாண்டவனுடைய காலக்ஷேபம் கேட்கணும்னு அவ ஆசை. அது அங்க போய் பகவானும் நம்முடன் சேர்ந்து உட்கார்ந்து கேட்பான். அதனால இங்கேயும் சரி அங்கேயும் சரி குணானுபவம் தான் முக்கியம். அன்னைக்கு திரு ஆரன்விளை பாசுரம் சொன்னோம். அங்கிருந்து திரு ஆரன்விளை அங்க மோட்சத்துல வைகுண்டத்துல இருக்க வேற கைங்கரியம் பண்ணவாலும் இங்க திரு ஆரன்விளைக்கு வந்து சேர்றா. ஏன்னா நம்மாழ்வார் அங்க பகவானை பாடுறது, அங்க இருக்கு வாமனன் பாடுறதுனா, ஒரு திருக்குறளப்பனை பாடுறதுனா. சரியா? இன்னும் சொல்ல போறோம் எது நிம்மதி வரப்போறது எது வரப்போறதுன்னு. அப்ப விஜயலட்சுமி இருக்காளா? இன்னைக்கு வந்திருக்காளா விஜயலட்சுமி? அறியுதே அடியேன் இருக்கேன். இருக்காளா?
நீங்க அன்னைக்கு சொன்ன திருக்குறளை திருப்பியும் சொல்ல போறோம் ஒரு இடத்துல, ஒரு வேற பர்டிகுலர் நோக்கத்தோட சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப நன்னா காட்டி கொடுத்தாரு அன்னைக்கு விஜயலட்சுமி திருக்குறள். அதான் இவ இந்திராவும் விஜயலட்சுமியும் இந்த திருக்குறள் நமக்கு ரொம்ப உதவி பண்றான். அடியானை மறந்து கொடுத்து இவெல்லாம் எடுத்து கொடுக்குறா. ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஸ்லாகியமான காரியம் பண்றோம். இனி அவதாரிகையில் சுவாமி தேசிகன் அருளிய 10 ஸ்லோகங்களின் இனிமையையும் அந்த அழகையும் பாருங்க. ரத்னாவளி உள்ள நூத்தனம் சீரிய விருத்தம். இந்த விருத்தம் ஒரே விருத்தம் தான், ரொம்ப அழகான விருத்தம். ஸ்ரக்தரா என்ற விருத்தம் சம்ஸ்கிருதம். ஸ்ரக்தரான அலங்காரத்துடன் அலங்கார பூஷிதியாக ஒரு பெண்மணி. ஸ்ரக்தரா எப்படி இதற்குமா அப்படி ஆழ்ந்த கருத்துக்களையும் அனுபவிப்போம். வெறும் மியூசிக்கலா லிரிக்கல் சிறந்த அந்த லிரிக்கல் போயிட்டு அந்த சொல்ற போதே இனிமையா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கருத்துக்கள் இன்னும் அந்த இனிமையை நீடிக்கவே. அதன் வழியாக திருவாய்மொழியும் சொல்லுவோம். ஆனா ஷார்ட் அண்ட் வெர்ஷன் டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள். இப்ப நம்ம ஆச்சாரால் என்ன சென்று ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த இருமல் போல, சாரி. சாரஸ்வதானாம் ஷடரிபுபநிதிः சாந்தி சுத்தந்த சீமா மாயா மாயாமினீபிः சகுணவிததிபிர்பந்தயந்தீம் தயந்தி பாரம் பாரம் பரீதோ பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயேன பிரதிநியத நமா சந்நிதானம் நிதானம். இது ஸ்ரக்தரான்றது 21 அக்ஷரம் கொண்ட ஒரு பதத்துக்கு 4 பதங்கள். ஒவ்வொரு பதத்திலும் 21 அக்ஷரங்கள். 7 அக்ஷரத்துக்கு அப்புறம் ஒரு பாஸ் நிக்கணும், சேர்ந்த படுக்கணும். அதனால சாரஸ்வதானாம் நிக்கணும். ஷடரி புஃபநிதிஹி சாந்தி சுத்தந்த சீமா. அது 1777 3 7 21 அப்படி. அதை தவிர மீதி இந்த இலக்கணம் எல்லாம் அதை நம்மளாம் is not the time to go into delve into that. இப்ப சடரிப்பு ஃபணிதிஹி சாரஸ்வதானாம் சாரா. சம்ஸ்கிருதத்திலும் மற்ற பாஷைகளிலும் தமிழிலும் இயற்றப்பட்ட சாஸ்திரங்களில் அனைவற்றிலும் சாரதமம் எல்லாத்தோட சாரமா இருக்கிற சடகோ இருப்பது சடகோவன் அருளி செயலான இந்த திருவாய்மொழி. ஏன்னு சொல்ற பஜேத் சாரதமம் சாஸ்திரம் என்று சொல்கிறபடியே சர்வ உபாதேய சாஸ்திரசாரம் என்றபடி. ஒன்னும் வேதத்து முதல் பிரமாணமான சம்ஸ்கிருத வேதங்கள் சொன்னதெல்லாம் இது சொல்லணும். அவைகளையெல்லாம் தெளிவுபடுத்தணும். சம்ஸ்கிருத வேதங்களுக்கு சில பேருக்கு தான் சரியாக அர்த்தம் புரியுது. அதே எம்பெருமானார் அவர் காட்டி கொடுத்த ஸ்ரீபாஷ்யம் போட்டி அந்த பரம்பரையில குரு பரம்பரையில வந்தவாளுக்கு தான் தெரியும். ஸ்ரீபாஷ்யம் தான் நம்மளுடைய சித்தாந்தமே தெளிவா. இப்ப அது மாத்திரம் இல்லை. இப்ப சம்ஸ்கிருத வேதங்கள் என்ன சொல்றது? தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். கரெக்ட். 3
ஹிதம்னா உபாயம், புருஷார்த்தம்னு உபேயம். நாம யாரு நம்மளோட ஸ்வரூப ஞானத்தை கொடுத்து பண்றோம். இப்ப அதை தவிர பாகவத சேஷத்துவம் ஸ்ரீயப்பதித்துவத்தை அவ்வளவு சொல்றது. பாகவத சேஷத்துவத்தை அவ்வளவு இல்லை, கம்பேரிட்டிவ்லி இல்லை. ஆச்சாரிய சொல்லப்பட்டிருக்கு சில உபநிஷதெல்லாம் ஒன்று ரெண்டு, பட் நாட் இன் டீட்டெயில். இது சொல்றது திருவாய்மொழி பாகவத சேஷத்துவம். அது எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு இல்லையா? ரெண்டு திருவாய்மொழி பாகவத சேஷத்தை உயர்ந்த சொல்றது ஏனுமா? அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நெடுமாட்கடிமையா அடியன் அது ரெண்டாவது. முதல் என்னது? பயிலும் சுடரொளி. பயிலும் சுடரொளின்னு சொல்லுங்க. பயிலும் சுடரொளி. பயிலும் சுடரொளி. கரெக்ட். பயிலும் சுடரொளி என்னமா சொல்றது? அது எதை சொல்றது? ஏந்துக்கு ரெண்டு ஒரு 10 பாசனம் போறோமா என்னத்துக்கு அவ்வளவு சொல்லணும்? அதுவும் சொன்னேன், அதுக்கும் அந்த காரணமும் சொன்னேன். முதல்ல ஸ்வபாவத்தை சொல்றது, அதுக்கப்புறம் நெடுமார்க்கடிமை புருஷார்த்தமா சொல்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. சுபாவம் நம்ம ஸ்வரூப அப்படின்னா பாகவத சேஷத்தோட ஸ்வரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்ற ஸ்வரூபம் அதனுடைய உண்மை. பட் அதேதான் புருஷார்த்தமும் அதே அப்படின்னு நெடுமார்க்கடிமை சொல்றோம். அதுக்கு இந்த ஒரு புருஷார்த்த அஷ்டாதிகாரம் அந்த இவ உஷா அன்னைக்கு சொன்னாலே ஒரு உபாசன ஸ்லோகம், அதுல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாசன 10 பாசன நெடுமார்க்கடிமையை சொல்றதுன்னு தேசிகர் சொல்றாரு. சாக்ஷா சுவாமியோட அற்புதமான வியாக்கியானம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அதனால இதெல்லாம் இது. அப்புறம் இன்னொன்னு, எல்லா உத்தமர சுவாமியோட அவதாரிகை உங்களுக்கு இதுக்கு முன்னால சொன்னேன். அப்ப சொல்ற போது அவர் என்ன சொல்றார்? ஸ்ரீ மகாபாரதத்தை எழுதின வியாசர் அவர் மகாபாரதத்தை எழுதிவிட்டேனே, தப்பா பண்ணிட்டேனே, இது எல்லாம் என்னோட இவனோட கதையை பெருமாள் பகவத் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு வேலாசர் அதெல்லாம் என்னென்னோ கதையெல்லாம் சொல்லிட்டேன், சுப்பிரமணிய உற்பத்தி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேனே, இதுக்கு அவசரம் அதெல்லாம் சுத்தம்னால கங்கை ஜலத்தினால இது வாயை கிளம்பணும். அப்புறம் பாகவம் ஸ்ரீமத் பாகவதம் பண்ண எல்லாம் பியூர்லி இங்க பெருமாளை பத்தி வேற ஒன்று சொல்லலாம். ஆனால் அதிலையும் சிறதெல்லாம் மீதி எல்லாம் கதையெல்லாம் இங்க திருவாய்மொழியிலேயோ பகவானை தவிர அவனுடைய அவதாரம் அவனுடைய சரித்திரத்தை தவிர லெப்ட் ரைட் போகாம அதையே ஒரே நிலை. அதுதான் பரமே காந்தித்துவம். அப்புறம் சிலதெல்லாம் சொல்றது இதெல்லாம் பாரதந்திரம், ராமாயணம் சொல்ற பாரதந்திரம் அதெல்லாம் இதுல வர வெட்டி கடத்து. ராமாயணத்திலும் சிலதெல்லாம் வேத பேர் விட்டு போனதெல்லாம் சில ராமாயணத்தை சொல்லி அதுவும் இதுல விட்டு போனதெல்லாம் இவர் சொல்ற அதையும் சேர்த்து அதை விட்டு போனதையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்துல குணங்களே சொல்றதுன்னு சொல்லலாம், ஐ மீன் பிரம்மசூத்திரத்துல. பட் எல்லாம் குணத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒவ்வொரு பாசனமும் குணம் சொல்லாம இருக்கிறது. அதனால பகவத் குணம் தான் எல்லாத்த பஜே. பகவத் குணத்தை தவிர வேற நமக்கு எல்லாத்தோட சிரேஷ்டமான பொழுதுபோக்கு கைங்கரியம் கிடையாது. ஸோ அது திருவாய்மொழியினால எல்லா சாஸ்திரங்களையும் நமக்கு வாசிக்க முடியுமா? எத்தனை பேர் ஸ்ரீபாஷ்யம் காலட்சம் முழுக்க டீட்டெயிலு கேட்க முடியும்? அடியே எனக்கு பாக்கியம். இங்க 2-3 பேர் இருக்கா, அவளுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது அப்ப கூட நமக்கு டைம் லிமிட் நிறைய. எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சு முடியும், மகாபாரதம் தெரிஞ்சு முடியுமா, இது பாகவதம் எல்லாரும். அதனால அவகாச குறைவினால் நமக்கு சாரத்தையே எடுத்துக்க வேண்டிய நம்மளோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணும். சாரதமம், அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம், சாரதமம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை நான் திருப்பி சொல்லணுமா அவசியம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை இல்லையா? அவசியம் இல்லை. நோ நீட், isn't it?
நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்லாட்டா நம்ம I'll take it that you know I'll take. Go ahead. Okay. அடியன் நான் சொல்றேன். அடியன் அசாரம். அசாரம்னா தட் விச் இஸ் நாட் இப்பான், எதுவும் தேவையில்லாதது. அதான். பட் என்ன வாட் does it refer to? எந்த ஞானம்? அதான் இதுல நமக்கு தேவையில்லாத இந்த ஞானம் இல்ல பாகியம், வேதத்தை வெளியில இருந்த பாகியம் அதெல்லாம் பண்றது எல்லாம் அசாரம். அவளும் சாஸ்திரம் தான். அவளோட இந்த சாங்கிய மதம் எல்லாம் சாஸ்திரம் தான். பட் அதெல்லாம் அசாரம். அவுட் சைடு வைதிக் பிரின்சிபல்ஸ் இருக்காது, அது அசாரம். வேதத்துல இது சொல்ற அது வந்து அது வந்து கொஞ்சம் அதை பத்தி தெரியுது, அல்பசாரம். அல்பசாரம் அது கர்மகாண்டம். கர்மகாண்டம். அப்புறம் அந்த இது வந்து ஞான காண்டம், அது வந்து வேதாந்த, அது வந்து சாரம். சாரம். அப்புறம் அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை விட இன்னும் இதா இருக்கிறது. அதுல மோஸ்ட் இது வந்து எல்லாத்துலயும் மோஸ்ட் எசன்ஸ் இருக்கிறது வந்து சாரதமம், சூப்பர்லேட்டிவ். மோட்சத்துக்கு டைரக்டா வழி சொல்றது. டைரக்ட் வழி. மோட்சத்துக்கு எல்லாத்தோட சிரேஷ்டமான ஞானத்தை கொடுப்பது. ஈடுல சொல்றார் எல்லா ஞானமும் ஞானம்னு சொல்ல முடியுமா? எது நமக்கு மோட்சத்துக்கு வேண்டிய ஞானம் தான் ஞானம், சேஷத்துவ ஞானமும் மீதி எல்லாம். பட் மீதி எல்லாம் அவர் சொல்றார், மீதி எல்லாம் ஞானம் எல்லாத்துக்கும் வேணும். ஒரு மிஷின் ஆபரேட் பண்றது, இது பண்றது, எல்லாம் ஃப்ளை பண்றது, எல்லாத்துக்கும் கார் ஓட்டுறதுக்கு எல்லாம் ஞானம் வேணும். அதெல்லாம் செருப்பு தைக்கிற ஞானம். செருப்பு தைக்க எப்படி என்ன தைக்கணும் அவன் தெரியணும், அதுவும் ஞானம். அதெல்லாம் சாரதமம் அல்ல. இது ஈடுல சொல்றேன். ஹையஸ்ட் லெவல் அந்த இது வந்து தட் இஸ் சாரதமம். நம்பிள்ளை. அதனால் அவகாச குறைவு. நம்ம மாதிரி டைம் ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்கவாளுக்கு இந்த திருவாய்மொழியே பரிகிரகிக்க வேண்டும். பரிகிரகிக்க வேண்டும்னா எடுத்துக்கொள்ள வேண்டும், இதிலேயே நிலைத்து இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் இன்னும் வியாக்கியானம் கற்றுக் கொடுக்க. வெறும் நான் பாராயணம் பண்ணிக்க திருவாமணி நான் எவ்வளவு தடவை 30 தடவை பாராயணம் பண்ணியிருக்கேன். இருக்கலாம், வெறும் பாராயணம் பண்ண ஞானம் வந்துடும். அதுக்கு நான் நடாதூர் அம்மாளோட இது கோட் பண்றேன். அப்புறம் அது சுத பிரகாஷியால சொல்றாரு, சுதர்ஷன சொல்றேன், இது டைம் வரும்போது சொல்றேன். அதனால இது திருவாய்மொழிய அர்த்தத்தோடு தெரிஞ்சு, எவ்வளவு அர்த்தம் தெரிஞ்சாலும் அவ்வளவு வியாக்கியானம் பண்ணா இன்னும் அதுல ஈடுபாடு ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு இதா தெரியும். ஒண்ணும் இல்லம்மா, இப்ப பாருங்க, இப்ப அன்னைக்கு ஒரு சங்கரா டிவியில ஒரு தமிழ் இந்த ஜெயந்தி பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பசங்க எல்லாம் தமிழ் போட்டி நடந்த ரொம்ப நன்னான். ஒருத்தன் வந்து கம்பனா இதுல இருந்து ராமாயணத்துல இருந்து பரதனை பத்தி சொல்ற புகழ்ந்து. பரதனுடைய மேன்மை ஒருத்தருக்குமே புரியல. லக்ஷ்மணனுக்கு புரியல, அவ அம்மாக்கே புரியல. பட் அவ அம்மாக்கே புரியலன்னா கைகேக்கு அவன் அம்மா பிள்ளைக்கு தெரியாத மேன்மையை தெரியாதான்னா ஏன் அப்படி கேட்பான்? ஏன் மேன்மை தெரிஞ்சா அவனுக்கோசம் ராஜா கேட்டிருப்பாளா? மாட்டான் இல்லையா? அவன் மாட்டான். அவனுக்கு தெரியும், அவனை பத்தி நன்னா தெரிஞ்சானு பண்ண. ஏன் பரதனை பத்தி அப்படி கேட்டா அப்படின்னா அவன் அந்த பையன் ரொம்ப நன்னா சொன்னான். We must learn from anyone, everyone. இந்த பையன் ரொம்ப நன்னா சொன்னான். ஏன்னா கைகேயோட முழு அட்டென்ஷன் ராமர் தான் அவளுக்கு பிள்ளையா தோணித்து. அது வரணும். அதான் இது ரொம்ப அழகான கருத்து. அதனால ஞானம், எல்லா ஞானமும் ஒன்னாயிடுமா? சாரதமமான ஞானம். அடுத்து சாந்தி சுத்தாந்த சீமா. இந்த சாந்தி ரசத்திற்கு வாசபூமி. எல்லாத்தோட 9 ரசத்துல எல்லாத்தோட மேலானது சாந்தி. பீப்புள் எது நம்ம லைஃப்ல அங்க போறோம் இங்க போறோம் எது பார்க்கறதுக்கு, எதுக்கோசரம் ஓடுறோம்? ஓடிண்டே இருக்கும். எதுக்கோசரம் ஓடுறோம்னு தெரியாது. நிம்மதி, சாந்திக்கோசரம். பணத்தினால மாத்திரம் சாந்தி வராது. சாந்தி, அந்த சாந்தி எப்படி வரும் அது சொல்றேன். இந்த சாந்தி
ஞானத்தினால் வரும் பக்தியினாலேயே வரும். இப்படின்னா டெம்பரரி நாம போய் கஷ்டம் வந்தா சரி பகவான் கிட்ட போய் அங்க சீனிவாசன் கோவில்ல போய் அங்க விழுந்து ஏதோ ஒரு சின்ன விரதமோ ஹோமோ பண்ணி சேவிச்சுட்டு நன்னா மனமாற வேண்டிட்டு வந்துட்டா அந்த டைம் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் போயிடும். ஆனா நிம்மதி கிடைக்கிறதோ சாந்தி உடனே இனி வேற ஏதோ ப்ராப்ளம். இந்த சம்சாரத்தில் இருக்கிறதையும் சாந்தின்றது கிடையாது. 6 அலைகள் நம்மளை பாதிக்க சொல்லும். இப்படி எப்படி அலைக்கும். அப்படி அழைக்கிற போது இந்த திருவாய்மொழி நமக்கு ஒரு நிலை கொடுக்கும். எப்படி எடுத்துக்கணும். இந்த லோக சுகம் வந்தா அதுக்கோசரம் ஆடக்கூடாது. துக்கம் வந்தா அதுக்கோசரம் துக்கப்பட வியசனம் பண்ணி அப்படியே தலையில கவிச்சுட்டு உட்காரக்கூடாது. அது ஞானத்தினால பக்தியிட பகவானிடம் ஈடுபட்டால் இதெல்லாம் அற்பமாக ஸ்திரமாக தோன்றும். அதனால அது ஏன்னா திருவாமொழியில ஞானம் நிறைய இருக்கு. வேதத்தின் அர்த்தம் எல்லாம் இங்க இருக்கு. பக்தி வருது. அதுல வேதத்தை உபநிடப்படுத்தினால் வேதம் கர்மகாண்ட கம்பேரிட்டிவ்லி லீஸ்ட் பக்தி. உபநிடதா கொஞ்சமா பக்தி பக்தியோட எப்படி எல்லாம் வரும், நிறைய வரும். பட் எல்லாத்தோட சிரேஷ்டமான பக்தி இவர். அப்படியே மயங்கி அப்படியே பாடும். அது உபாசனம். இது மனசுல நிதித்தியாசித்தவ்யம் அப்படின்றார் யாக்ஞவல்கியர் பிருகதாரண்ய உபநிஷத்துல. பட் அது வெறும் பண்ணா போறாது. உனக்கு உபநிஷத்துல நாயமாத்மானம் பிரவச்சனேன லப்யம் மேதையான பகுனா ஸ்ருதேன அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்படி வந்துருமா அப்படின்னு. அப்பதான் ராமானுஜர் சொல்றார், அந்த நிதித்தியாசித்தம் மனசுல வைக்கிறது பக்தியோடு. இப்ப பக்தி எப்படி வரும்? அவனை பத்தி கொஞ்சம் அறிவு குணங்களை தெரிஞ்சுட்டா இப்பேற்பட்டவனா அப்படின்னு ஆசை வரும். ருச்சி வரும். ருச்சி வந்தால் பக்தி வரும். இந்த ருச்சிக்கு குணம் தான் காரணம். அந்த குணங்கள் ஞானம் இந்த திருவாய்மொழி கொடுக்கிறது. இதுதான் ஃபண்டமெண்டல். கிளியரா இருக்கா? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு உங்களுக்கு தோணும். பட் இத தேவகானத்தோட ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு திருவாய்மொழி. அது சரி, அது இனிமையும் இருக்கும். இப்ப காதுல கேட்கிற சிலதெல்லாம் இந்த நியூ பாட்டெல்லாம் நல்லது. அந்த பாட்டு அர்த்தத்தோடு திரும்பி பாடினா திருப்பி பண்ணா என்ன இருக்கும். பாட்டு ஞானத்தோட கேட்டு, பாட்டு வெறும் ஞானம் இல்லாத கேட்கிறவாளுக்கு அந்த டைம்ல இனிமையா இருக்கும். அப்புறம் அந்த இனிமை போயிடும். கேட்கிறவர்களும் தான். ஆனா பாடுறவா அந்த ஞானத்தோட பாடுறவா இருக்காளோ இல்லையோ அவளுக்கு அந்த இனிமை நீடித்து இருக்கும். எப்ப ஒன்னா பாடினா இப்ப ஒன்னா கேண்டே இருக்கு தங்களுக்குள்ளேயே. இல்ல ஜெயந்தி ரங்கராஜன் கரெக்டா நான் சொல்றது? விஜயலட்சுமி இந்திராலாம் ஆமோதிப்பாய் இல்லையா? எல்லாருக்கும் போகியா அடியேன். திருவாய்மொழி நவரசங்களும் நிரம்பியிருந்த பக்தி ரசமே பிரதான். அப்புறம் ஆயா சுத்தி சாந்த சித்தாந்த சீமா ஆயா மினி விஹி. அது சித்தாந்த சீமா மாயா சித்தாந்த சீமா மாயா ஆயா மினிபிகி. புரியுறதா? அப்படி சொல்லணும். ஆயாமினிபின்னு எல்லா இடத்திலும் எக்காலத்திலும் நீண்டு பரவும் அப்படின்னு. அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் டென்டகிள்ஸ் ஃபார் அண்ட் வைட். சகுண விததிவி தன் குணத்தால் சத்வ ரஜஸ்தமஸ் குணங்களால் எல்லாரையும் இந்த சம்சார இந்த பிரகிருத மண்டலத்தை முழுக்க பீடிக்கும் இந்த பிரகிருதினால. அப்படியே மாயா மாயான்னு நம்மை பகவானை உண்மை சுரூபத்தை மறைக்கும். இது அதுக்கு என்னமா சொல்லுவா உஷா மறைச்சு வைக்கிறதுக்கு? சம்ஸ்கிருத டெக்னிக்கல் வேர்டு என்ன? இந்த அத்வைதிகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். திரோதானம் அடிய. திரோதானம் அவா இன்னும் சொல்லுவான ஆச்சேதம் அப்படின்னா இதை முழுக்க அப்படின்னா மறைச்சு வைக்கிறது. திரோதானம் திரோதானம் அப்படிப்பட்ட
அந்த மாயாம் பந்தயந்தி மாயாம் தயந்தி, நம்மளை வெளியே போக சம்சாரத்தை வெளியே கட்டி இழுத்து வைக்கும் இந்த ஆச்சரியமான மூலப்பிரதேத சம்சாரத்தை இந்த பருகி விழித்து, அப்படின்னா விழுங்கி ஒழித்து, கம்ப்ளீட்டா ஒழித்து பிராகிருத விஷயங்களில் வைராக்கியத்தை விளைவிப்பதால் திருவாய்மொழியை பக்தியுடன் ஓதுவர்கள் இந்த பிரகிருதியின் மூணங்கணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. அப்படின்னா எல்லாரும் இங்க 3 குணங்கள் வசப்பட்டிருக்க. கீதையில சொல்றான், இந்த 3 குணங்களை தான் நம்ம எல்லாம் ஆக்ட் பண்ண வைக்கிறது. அந்த மூணங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் கம்மியாயிடும். திருவாய்மொழி மட்டும்னா ஜீரோன்னு சொல்ல முடியாது, பட் மினிமல், நாட் எஃபெக்டிவ். அப்படியே அதனால இந்த திருவாய்மொழியை கற்று உணர்ந்தவர்கள் இந்த மூணங்களால் கட்டுப்படாமல் விவேகத்துடன் நடந்து கொள்வார். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த துவந்தம் சுகதுக்கத்தினால பாதிக்கப்படாமல் ஒரே நிலை சாந்தியோடு மனநிலையோடு இருப்பார். அது மாத்திரம் என்ன பண்ணுமா, பாரம் பரீத பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பாரம். பரம்பரையா அப்படின்னு யுகக்கணக்கான கோடிக்கணக்கான ஜென்மங்களாக இந்த சம்சார கடலில் அமிழ்ந்து கடக்கும் ஜனங்களுடைய ஜீவர்களுடைய தடையார் பிரதிநியத ரமா சந்நிதானம் நிதானம் நஹ பிரத்யக்ஷயே. அப்படின்னா சர்வ அந்தராத்மியா உள்ள இருக்கிறவன், நம் வெளியில கண்ணால இந்திரியங்களால காண முடியாது. அப்படிப்பட்டவன் எந்தவன் பிரதிநியத ரமா சந்நிதானம், எப்பவுமே தாயாருடன் ரமாவுடன் சென்றிருக்கிற அந்த நிதானம், அந்த வைத்தமானிதியை நமக்கு நேராக காண வைக்கும். அப்படின்னா பிரத்யக்ஷமா காண வைக்கும். நம் மனசுல பிரத்யக்ஷம், மானசாட்சா்காரம் மனக்கு இந்த திருவாய்மொழி. அப்படின்னா அவனோட குணங்களையும் அவனுடைய விபூதிகளையும் முழுக்க காணலாம். அதுதான் அந்த பாதுகாசத்துல 307 சொல்லிட்டோமே, சஞ்சார பத்தியில் யம நியம விசுத்தை என்ன பஷ்யந்தி பூமா அப்படின்னு வருமா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லினேன், 307 பாதுகாசம் சஞ்சார பத்தி. அதுல அப்படி இது வைத்தமானிதையாம் மதுசூதனன் திருவாமூர்ல பொதிந்து கிடக்கிறான். அங்கேயே உட்காந்து இப்ப க்ஷீராப்தியில கூட பார்க்கடல்ல இருக்கான். அவன் வேற வியூக ரூபத்துல வெளில வந்துடுறோம் பண்றான். இங்க திருவாமொழியில என்ற க்ஷீராப்தியில படுத்த வெளியிலேயே வர மாட்டான். இந்த குணத்தை அனுபவிச்சுட்டான். அதனாலதான் அவன் இங்க ராமானுஜர் அவளுக்கெல்லாம் இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அவரை உடையவர் இந்த பொறுப்பை நீயே பார்த்துக்கோ, நான் திருவாமொழியை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால பார்க்கடல்ல எப்படி சயனித்திருக்கும் பகவான் இந்த திருவாய்மொழி என்ற பார்க்கடலில சயனத்தை இருக்கிறார். இந்த இதுல உபநிடத்திலேன்னு சொல்றாரு, இவாளுடைய சாட்சா சுவாமியுடைய இவாள்லாம் வியாக்கியானம் பாருங்க. தஸ்மை தமசப்பாரம் தர்ஷயதி பகவான் சனத குமாரகா. இது பூம வித்யைன்னு சனத்குமாரர் நாரதருக்கு சொல்ற பூம வித்யை. அதுல இந்த பூமபதம் சனத்குமாரர் நாரதருக்கு அக்கறையான பெருமாளை பிரத்யக்ஷமாக கண்டது போல் ஆக்கினார். அதே போல ஆழ்வார் திருவாய்மொழியை பக்தியுடன் அனுசந்திப்பம் செய்பவர்களுக்கு இந்த திருவாய்மொழியை நமக்கும் காண்பி. நாரதராவது ரொம்ப யோகி முனிஸ்ரேஷ்டர், அவருக்கு இன்னும் ஒரு பெருசு இல்லை. நமக்கு இன்னும் கண்டு பண்ண முடியாம நமக்கு இருக்கிற நம்ம போல அந்த புத்திகளுக்கும் காண்பிக்கும் இந்த திருவாய்மொழி. அப்படி இந்த திருவாய்மொழியோட வேற குணங்கள் எத்தனையோ இருக்கு அப்படின்னா இவர் சொல்றார். சஹஸ்ரநாமத்திலும் இருக்கு, மீதி குணத்துல மீதி சோகத்துல குணங்கள் இல்லாம இல்லை. பட் முழுக்க இந்த மாதிரி
இதுல முழுக்க காண மாட்டார். அதுக்கு இவர் சொல்றார், ஏதத் சம்பிரதாய ரகிதராய், இந்த மாதிரி சம்பிரதாய ஞானம் இல்லாத இதர ஜனங்கள், அப்படியே திருவாமொழி கற்காத வைஷ்ணவர்கள், அனந்த குண விசிஷ்டனாய் உள்ள எல்லா கணக்கில்லாத குணத்துடன் கூடியவனாய் உள்ள இந்த மகாநிதியை காண மாட்டார், பார்க்க மாட்டார். பிரத்யக் என்ற சொல்லுக்கு தனக்காக தோன்றும் வஸ்து அப்படின்னா ஆத்மா தனக்கு மாத்திரம் வெளியில பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்தர்யாமி நமக்கு பகவான் உள்ள இருக்கான். அந்தர்யாமி எதிர்க்காம சொன்னோம் இப்ப இல்லையா? நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒவ்வொரு விதையிலையும் ஒவ்வொரு இதுலையும் அந்த காரணம் காரியமாவறதுக்கு அவன் தான். அந்த காரணம் காரியமாவது மீதி எல்லாம் ஏற்று அந்த ஹேத்து பகவத் சங்கல்பம் தானே ஆக. அதனால எல்லா விதையும் தானே ஆனே எல்லா விதைகளும் மரமாயிடணும் ஆறுது இல்லையே. சில விதைகள்லாம் ரொம்ப நல்லா பழுக்கிற மாம்பழம், ரொம்ப இனிமையான பழம். இதெல்லாம் புளிப்பு ஒரேடியா ரொம்ப குழம்பு. அதெல்லாம் என்ன? இதெல்லாம் பகவத் சங்கல்பம். உள்ள இருந்து அந்த சக்தியை கொடுக்கணும். அவனே நமக்குள் அந்தர்யாமி, நித்தியசேஷி. நாம் நித்தியசேஷர்கள், சொந்தம் இல்லாதவர்கள், அவனுக்கு அடிமை செய்து கொண்ட குணானுபவங்களை நமக்கு பிரம்மானந்தமான பேரு புருஷார்த்தம். பேருன்னா புருஷார்த்தம். இதை காண்பிக்கிறது திருவாய்மொழி. இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் இன்னைக்கு 10:08 இருக்கு. உங்களை ஏதோ கேட்கணும்னா கொடுங்க. இதுல இந்த முதல் ஸ்லோகத்திலே இருக்கும். ஆனா முதல் ஸ்லோகத்துல பெனிஃபிட் எல்லாம் சொல்றேன். எது பண்ணாலும் தேசிகர் சொல்றேன், அது முதல்ல எனக்கு எதுக்கோசரம் பண்ணும். இது உங்களுக்கு சில பேர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்ல சொல்லுவாங்க, டிபிஎம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கேட்பேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஸ்டடி? எனி ஸ்டடி யூ டேக் அண்டர் டிபிஎம். அதுல பெனிஃபிட் இல்லைன்னா பண்ணாதேன். பெனிஃபிட் இல்லைன்னா சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணு. ஸோ இதுல என்ன பெனிஃபிட்? இதான் இத்தனை பெனிஃபிட். ஃபர்ஸ்ட், எல்லா சாஸ்திரியத்தையும் ஞானம் கொடுக்கும். ஞானத்தினால வர பக்தி வரும். ஸோ அந்த ஞானம் எல்லாத்தோட சர்வ சிரேஷ்டமான ஞானத்தை திருவாய்மொழி கொடுக்குது. அதனால பக்தியும் கொடுக்கறது. அந்த பக்தியை ப்ரொடெக்ட் பண்ற திருவாய்மொழி அனுசந்திச்சால் இந்த ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் நம்மளை பீடிக்காது, வசப்பட மாட்டோம். அது மட்டுமல்ல, இந்த பரம்பரையா இந்த ஜன்மம் வாண்டான்றபாளுக்கு இந்த லோண்டானும் அந்த ஜன்மங்களையும் தீர வைக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாத்தோட வெறும் பாவம் பண்ணா போருமா, கஷ்டம் பண்ணா போருமா, சுகம் வேணும், பரமானந்த வேணுமே, இந்த பகவானே தாயாருடன் சேர்ந்து கண் முன்னால வந்து நிறுத்தும். இதுக்கு மேல என்ன வேண்டும்? இதுதான் பெனிஃபிட்ஸ். திருவாங்க தேர்வந்தவன் அடிக்கடி சொல்றான். திருவந்தவன் அடியனுக்கு சொன்னார், அவரு திருவாய்மொழி மேல சர்வசிரேஷ்ட கிரந்தம் கிடையாதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல பாதுகாசம் இது சர்வசிரேஷ்ட கிரந்தம். அதனால இது தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் இது நம்ம நிகமாந்த ஆதேசிகர் தான் சொல்ல முடியும். இப்ப இனி அந்த கீதா பாஷா ஸ்லோகம் சொன்னே, இப்ப சீதா அதுக்கும் இவர் எவ்வளவு கிளியரா சொல்றாரு. நிகமாந்த ஆதேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில எல்லா காரணமும் காரியமா சஃலமான காரியம் ஆவதற்கு இந்த பகவத் சங்கல்பம் என்று அது ஹேத்து. எல்லாட்ட காரியமாக எல்லாவதையும் மரமாக. இது அவர் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. வேற 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், நல்லா எடுத்துக்கலாம். தாராளமா அடியேன். இப்ப ஒண்ணு அதுல சிலதெல்லாம் இருக்கு. திருப்பாவையில எத்தனையோ பேர் பண்ணிருக்கா. 3000 படி 6000 படி ரொம்ப ஃபேமஸ் வியாக்கியானங்கள். அது எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது.
நம்ம ஆச்சாரியர்களோட வியாக்கியானம் எல்லாம் கேடும். முக்கூர் சுவாமி இவரோட, திருக்குழந்தை ஆண்டவன் இவரோட ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் கேட்டிருக்கோம். இதுல ஒண்ணு இருக்கு, வெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது அப்படின்னு. அது ஏன் பிறந்துட்டேன் உங்களோட, உங்களுக்கு ஆனந்தம் கொடுத்தேன், நான் உங்களுக்கு குற்றேவல் கொண்டு என்ன நேரில் வந்தோம் அதுக்காக வந்தேன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கலாமா இல்லையோ? என்ன அநியாயத்துக்கு கொடுக்கணும். நீங்க ஆனந்தமா எடுக்கிற ராட்சதால அழிச்சுட்டேன், உங்களுக்கு ஆனந்தமா கோகுலத்துல இருந்தோம், உங்களை என்னத்துக்கு, உங்களுக்கு என்ன கஷ்டம்? குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாதுன்னா இந்த புது கோபியா இருக்காளே ஞானத்துடன் வளர்ந்த ஆண்டாள் சொல்றோம். ஏன் அது எப்படி சொல்லும்? ஏன்னா அவர் நம்மளுக்கு சேஷி, நம்ம அவர் சொத்து அடியேன் அவர், அதனால நம்ம சேஷர்கள். சரி, அவனுக்கு டைம் கிடைக்கும் போது நான் பாத்துக்கிறேன், உன்னை சொத்து எடுத்துக்கிறேன். நான் டைம் கிடைக்கும் போது உனக்கு உன்னை கர்ம பலம் உன்னோட எப்ப உனக்கு இதா எடுத்தோ அந்த டைம்ல அவகாசம் வந்து நான் உன்னை கொண்டு போறேன்னு. இப்ப நீ இப்பயே உன்னை குற்றவிலையும் கொள்ளாமற் போகாது, அதுவும் பெற்று மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து ஏன் சொல்றான்? அது that is a very defining word. நீதான் எங்க குலத்துல பிறந்த, நாங்கள்லாம் உன்னை கேட்டோமா, நீயே தானே எங்களுக்கு நடுவுல பிறந்த. அது சரி, அது தப்பாயிடுச்சு, இப்ப நான் போறேன் அப்படின்னா இல்லையா? அப்படி இல்ல, சௌலபியம் எல்லா இடத்துல காமிக்கணும். இது கேடுங்கோ, தேசிகரோட அற்புதமான, just very simply I will tell, it will take only 1 minute. இந்த இடையர்கள் பெற்றமை துண்ணும் குலத்தில் இடையர்கள்ல என்ன பண்ணுவான்? தங்க மாடுக்கு ஃபர்ஸ்ட் புல் போட்டு மேய வைப்பான், அதுக்கு தண்ணி முதல்ல கொடுத்து அப்புறம் தான் தங்களோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணும். தங்களுக்கு ஆறுத காரியத்தை முதல்ல அந்த மாடுகளுக்கு, சொத்தான மாடுகளுக்கு, ஒண்ணு தெரியாத மாடுகளுக்கு முதல்ல பண்ணி அப்புறம் தாமன். பேர்பட்டு இடையர்களை தண்ணி பறந்த நீ, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு எங்களுடைய திருப்தி, எங்களை திருப்தி பண்ணி விட்டுதான் நீ செல்ல வேண்டும், அப்படி எங்க நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி. இவளுக்கு என்ன திருப்தி? எப்பவுமே குற்றம், ஏழேழ் பிறவிக்கும் குற்றங்கள் இல்லையா? எவ்வளவு அழகா சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க அனுபவிக்கணும் இந்த ரசம், அது ஏமாத்த மாசு எடுத்து கொடுக்கும். நம்ம எவ்வளையோ பாக்கியம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தேசிகருடைய சுக்திகள்லாம் நமக்கு அனுபவிக்க. கரெக்டா சொன்னது? இல்ல ஏதோ டிஸ்பியூட் இருக்கா உங்களுக்கு? இல்லடியா, அடியன் ரொம்ப போக்கியமானது அந்த ஒரு லைனுக்கு. இது அடியன் ஒரே சாரத்தவமான விஷயம் அது. ஆமா, இப்படி இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பட் மோர் டீட்டெயில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப நான் வரல. அது சொல்றேன், இவர் தேசிகர். அதனால்தான் இந்த குணங்களை எடுத்து ஆராய்ந்தன்னா யாருக்கு தகுதி? இந்த பகவத் திருவாமடல் இப்படி இருக்கிறதுன்னா எடுத்து காட்டுறது யாரு வேணும்? நிகமாத்த ஆதேசிகர் வேணும். அந்த குணங்களை எடுத்து இந்த இதையே அவருடைய நோக்கம் என்ன? வடநாட்டுக்காராளுக்கும் தமிழ் தெரியாதவாளுக்கும் இந்த திருவாமனுடைய மேன்மை தெரியணும், அப்படி அவர் வசப்பட்ட வியாமோகம். அப்படி இதோட நான் நிறுத்திக்கிறேன். வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நாளைக்கு கண்டினியூ. I hope everything was clear. ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா அனுபவம். நிதானம் பண்றேன். நமஸ்காரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. போக்கியமா இருந்தது அடியன்.